நாம் வீடு, மனை ஆகியவற்றை பற்றி எடுத்துரைப்பது மட்டுமே வாஸ்து என்று நினைக்கிறோம். ஆனால் 4 வகையான வாஸ்து உள்ளது. அவற்றை பற்றி தான் இங்கே பார்க்கப் போகிறோம். முதலில் இருப்பது பூமி வாஸ்து. நிலம் அல்லது மனையின் தன்மைகள் பற்றி சொல்லுவது பூமி வாஸ்து. அதாவது மனையானது கிழக்கா, மேற்கா, வடக்கா அல்லது தெற்கு மனையா என்பது பற்றி குறிப்பிடும். பூமியில் சல்லிய தோஷங்கள் ஏதாவது உள்ளதா, மனையானது சாலையிலிருந்து பள்ளத்தில் உள்ளதா, அந்த மண்ணின் நிறம் மற்றும் இதற்கு முன்பு அந்த இடம் என்னவாக இருந்தது என்பதையும் குறிப்பிடும். இரண்டாவதாக வரும் வாஸ்து வீட்டு வாஸ்து. வீடு, அரண்மனை, வியாபாரம் மற்றும் தொழில் நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள், மருத்துவமனைகள், தங்கும் விடுதிகள், பொதுத்துறை கட்டிடங்கள் போன்ற அனைத்து வகையான கட்டிட அமைப்பு முறைகள் பற்றி வீட்டு வாஸ்து குறிப்பிடும். அதாவது முக்கிய நுழைவு வாசல், வரவேற்பறை, பின்புறம் அமையும் வாசல்கள், சமையலறை, உணவு உண்ணும் அறை, ஓய்வு அறை, பணியாற்றும் அலுவலகம், தலைமை அதிகாரியின் அறை, மின்சாதனங்கள் அறை, படிக்கட்டுகள், வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடம், விளையாட்டு மைதானங்கள், கேளிக்கை விடுதிகள், பாத்ரூம், டாய்லெட் போன்ற எல்லா அறைகளின் அமைப்பையும் இது குறிப்பிடும். அடுத்ததாக மூன்றாவதாக வருவது இருக்கை வாஸ்து. வீடுகள், வியாபார, தொழில் நிறுவனங்கள் மற்றும் பிற கட்டிடங்கள் ஆகியவற்றில் இடம்பெறும் இருக்கைகள், ஊஞ்சல்கள், படுக்கைகள் அமைக்கும் விதம் பற்றி கூறுவது இருக்கை வாஸ்து. ஒரு வீடோ, அலுவலகமோ அல்லது வேறு நிறுவனம் சார்ந்த கட்டிடங்களோ எதுவாக இருந்தாலும் அங்கு பணியாற்றுபவர்கள் அமர்வதற்கான இடம், மீட்டிங் ஹால்கள், கேன்டீன்கள், ஓய்வு எடுக்கும் இடம் பற்றிய எல்லாவித தகவல்களையும் சொல்லும் வாஸ்து இந்த இருக்கை வாஸ்து ஆகும். நான்காவதாக வருவது வாகன வாஸ்து. 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், தேர், பல்லக்கு போன்ற அனைத்து வகையான போக்குவரத்து சாதனங்கள் பற்றிய தெளிவை ஏற்படுத்தும் வாஸ்து இது. அதாவது வாகனத்தை வீட்டில் எப்படி நிறுத்துவது, வாகனங்களை எப்போது வாங்குவது, வாராந்திர பூஜை போன்ற முறைகளை இது விரிவாக சொல்கிறது. நமக்கு பயணங்களுக்கு துணை செய்யும் வாகனங்களின் முக்கியத்துவம் பற்றி இந்த வாஸ்து பிரிவு குறிப்பிடுகிறது. ஆகவே நாம் இந்த 4 வாஸ்துவையும் பின்பற்றி வாழ்க்கையை வளப்படுத்துவோமாக. நன்றி.